இட்லி கடை படம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷ்னாலே என்றைக்குமே ஒரு தனி இது. அதில் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். டைரக்ஷன்லேயும் கலக்கியிருக்காரு. ராஜ்கிரண் சார் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. தனுஷ் சாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே டோட்டல் வேரியன்ட், செகண்ட் ஆஃப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருமே நல்லா கனெக்ட் ஆகிருக்கு படத்தில். தனுஷ் சாரும் கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. படம் உண்மையிலே ஆசம் 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 பிஎன்ஜி. பார்த்திபன் சார் அருமை. பார்த்திபன் சாரோட அந்த நக்கல் நையாண்டி அந்த ஆக்டிங்கு அவரும் பார்த்திபன் சாரும் நல்லா பண்ணியிருக்கார். ராஜ்கிரண் சார் கேரக்டராக வாழ்ந்திருக்கார். ராஜ்கிரண் சாருக்கு கட்டாயம் ஒரு அவார்ட் வெயிட்டிங். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சார் வில்லனா ஆல்ரெடி தலையோடய பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அந்த படம் பேர் மறந்துட்டேன். உன்னே அறிந்தால் படத்தில் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் சாருக்கு நல்லா கேப்சர் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும். ஸோ எக்ஸாக்ட்லி நல்லா இருக்குது. நல்ல பேர் அது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே. ஸோ நல்ல ஜெல்லாக இருக்காங்க. ரொம்ப அந்த அந்த லவ்வை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் காமிச்சிருக்காங்க. லவ்ன்றது கிராமத்து சைட்லலாம் எப்படி மாமா மாமா அந்த மாதிரி வேரியண்ட்டோட ரொம்ப நல்லா டீசெண்டாக லவ்வை காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே ஓவரால் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தனுஷ் சார் டைரக்ஷன் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. இஸ் அ சகலகலா வல்லவன், நோ டவுட். 10 out of 10 for sure. ரொம்ப நிறைய சீனில் என்ன அறியாமையே கண்ணில் இதாகிடுச்சு. நானும் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். ஆசம்.